சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. இந்தாம்மா, வேலைக்கு போனதுல என் முதல் மாச சம்பளம்னு என் கையில கொண்டு வந்து கொடுப்பான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவன் என்ன பண்ணான்னு பார்த்தல, எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு வெறும் 3000 ரூபாய் கையில கொடுத்துட்டு குடும்பத்தை பாத்துக்கோன்னு சொல்றான். இதுல வேற எல்லாத்துக்கும் என்னையே எதிர்பார்க்காதீங்கன்னு வேற சொல்றான். அப்ப அவன் மனசுல எப்படி ஒரு எண்ணம் இருக்கு பாத்தியா? இதுல வேற என்னமோ அவன் குடுக்கற பணத்துலதான் நான் குடும்ப செலவெல்லாம் பாக்கணுமா? அவன் குடுக்கற பணத்துல குடும்ப செலவெல்லாம் பாத்துக்கணும்னா வீட்டுல பாதி பேர் பட்னி தான் கிடக்கணும். கேஸோட விலை என்னன்னு அவனுக்கு தெரியுமா? 1 கிலோ அரிசியோட விலை தெரியுமா? காய்கறி, மளிகை சாமான் இதெல்லாம் எவ்வளவு விலை ஏறி இருக்குன்னு அவனுக்கு தெரியுமா? வேலைக்கு போய் 1 மாச சம்பளம் வாங்கிட்டு இப்ப அவனை பத்தி மட்டுமே யோசிக்கிறான். இப்ப நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலை அவனுக்கு தெரியும்ல. அக்காவுக்கு வேலை இல்ல, மாப்பிள்ளை இன்னும் பிசினஸ் ஆரம்பிக்கல. சரி, இது நாள் வரைக்கும் அக்கா தான் நம்ம குடும்பத்தை பாத்துக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் நாம தான் பாத்துக்கணும்னு நினைக்கணும்ல. சரி, இவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்றான்ல, இப்ப இந்த நேரத்துல இவ்வளவு விலை கொடுத்து அந்த வண்டி தேவையா? அந்த வண்டி வாங்கும்போது அவனுக்கு இருக்கிற கடன் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வரல. குடும்ப செலவுக்கு காசு கொடுக்கும் போதுதான் வாங்கி வச்ச கடன் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்படிதானே? யாரு கேட்டாங்க இப்ப அவ்வளவு லட்சத்துல அவனுக்கு வண்டி? மா, எழுந்திருச்சு நடக்கிற வரைக்கும் தான் கீழே விழாம இருக்கணும்னு நம்ம கை அவங்களுக்கு தேவைப்படுது. இப்ப எந்திரிச்சு நடந்ததுக்கு அப்புறம் தூக்கி விட்ட கையே தட்டி விட்டுடுறாங்க. நான் சத்தியமா சொல்றேன் கையல், உன் கால கழுவுனா கூட அவனுக்கு எல்லாம் புத்தியே வராது. மா, என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சின்ன பையன் அவன். போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு புல்லட்ல போறாங்கிறதுக்காக அவன் பெரிய ஆளாயிட்டான்னு நீ நினைக்காத. அவன் இன்னும் சின்ன பையனா தான் இருக்கான். அவன் இந்த அளவுக்கு வந்துட்டான்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். மா, என்னம்மா, போலீஸ்காரனுக்கு பைக் வேண்டாமா? கேஸ் விஷயமா 4 இடத்துக்கு போகணும் வரணும். எல்லா இடத்துக்கும் ஆட்டோலயும் இல்ல ஃப்ரெண்டோட பைக்லயும் அவன் போயிட்டு வந்துட்டு இருக்க முடியும்? மா, சரி, அவன் சின்ன பையன் பேசிட்டான் விடு. நீ அத போய் ஏன் பெருசு பண்ணிட்டு இருக்க? இத பாரு கையல், அவன் சுயநலமா யோசிச்சுட்டு இருக்கான். அவனை சின்ன பையனெல்லாம் சொல்லி சமாளிக்காத.